வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்னோட வாய்ஸ் கரகரன்னு வரும். த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் சரியில்லைன்னா கூட. சரிங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும், ஷேர் பண்ணுறவங்களுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் என்னென்ன புது விஷயங்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் கேட்குற மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயங்கள் விடுபடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குணாதிசயத்தை பற்றியே நம்ம பேசுவோம். அதனால் கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் உங்களோட ராசிக்கு என்னென்ன புரிதல் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். வாங்க, மாசி மாதம் எந்த மாதிரி ஒரு நட்சத்திர அதிபதியில் எந்த மாதிரி கிரகத்தோட சாராம்சத்தில் நம்மளுக்கு இந்த மாதம் பிறகுதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 343 டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சனியோட சாராம்சம் வாங்கி சனியோட தசா இருப்பிலேயே மீன ராசியில இந்த மாசம் பிறக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் காலபுருஷ சக்கரத்தின்படி. அப்ப மேச ராசியில குரு உட்கார்ந்துடுறாரு. அதுவே 6ஆம் பாவகமான காலபுருஷ சக்கரத்தின்படி 6வது கிரகமான 6வது ராசியான கன்னி ராசியில பார்த்தோம்னா கேது உட்கார்ந்துடுறாரு. அப்புறம் மகர ராசிக்கு வந்துடுறோம். அந்த மகர ராசியில பார்த்தோம்னா 4 கிரகங்கள் அடைவடைஞ்சிடுறாங்க. அந்த 4 கிரகங்கள் சொல்றப்போ பார்த்தோம்னா சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாருமே அங்க உட்காந்துடுறாங்க. கும்ப ராசியில சனி உட்காந்துடுறாரு. அதுவே பார்த்தோம்னா மீன ராசியில இந்த மாசம் பிறக்க கொடுக்கக்கூடிய ராசின்னு சொல்றப்ப சந்திரனாகட்டும் சரி, ராகுவாகட்டும் சரி அங்க உட்காந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு சேர 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல இந்த விதமான பாவத்துல உட்கார போறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி பார்த்தோம்னா 1ஆம் தேதி முடிஞ்சு 2ஆம் தேதியே பார்த்தோம்னா சூரியன் பயிற்சி ஆயிடுவார். அந்த சூரியன் பார்த்தோம்னா மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போயிடுவாரு. அப்ப சனியும் சூரியனும் சேர்ந்து செயல்பட போறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அந்த நாட்கள்ல பார்த்தோம்னா நம்மளோட கிரகத்துல இருந்து புதனும் பயிற்சி ஆயிடுவார். அப்ப அந்த புதன் பார்த்தோம்னா முன்னாடியே பயிற்சி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட இவங்களோட பாவகாதிபதியான பயிற்சிகள் ரொம்ப நேரம் வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த மாசம் 25ஆம் தேதி பார்த்தோம்னா சுக்கிரன் நம்மளோட மகர ராசியில இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறப்ப அங்க இருக்கக்கூடிய புதன் பார்த்தோம்னா மீனத்துக்கு பயிற்சி வரும். மொத்தத்திலே இந்த மாசத்துல இருக்கக்கூடிய பயிற்சிகள் பார்த்தோம்னா இவங்க மட்டும்தான் இந்த விதமான கிரகத்தோட மாற்றங்கள்ல தான் இந்த மாசம் செயல்பட போகும். இப்போ மேக்சிமமா நம்ம ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்க போகுதுன்னு கடைசியா இந்த மாசம் 25ஆம் தேதிக்கு மேல இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடைசியோட பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தோம்னா மகரத்துல செவ்வாய் இருப்பாரு. கும்பத்துல பார்த்தோம்னா சூரியன், சுக்கரன், சனி இவங்க 3 கிரகங்கள் அடைவடைஞ்சிருவாங்க. கடைசியில மீனத்துக்கு பார்த்தோம்னா புதன் உட்காந்துருவாரு, ராகு உட்காந்துருவாரு. இப்போ இவங்க எல்லாமே பார்த்தோம்னா இந்த மாதம் கடைசியில் பரிவர்த்தனையாகி பரிகாரமாகி அங்கே அந்த இடத்துல பரிவர்த்தனை ஒரு பரிமாற்றங்களாக உட்காந்துருவார். இப்போ இவங்களோட மாற்றங்களான நினைவுகள் பார்த்தோம்னா இவ்வளோதான் விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்க போகுது. சரி, இந்த கிரகத்தோட அமைவுகள் வச்சு கோச்சார பலன்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடகராசி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த கடகராசிக்கு நம்மளுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. அந்த அஷ்டம் சனின்னு சொல்றதும் இந்த குணாவசியத்துக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்லணும். அந்த ஒற்றுமை எதனால சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு கடகராசி நண்பர்கள் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா, யாருக்கும் ஒரு தாய்மை குணத்தோட ஒரு இறக்க குணத்தோட எல்லா விதமான ஒரு பொசிஷன்லையும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையான ஒரு ராசின்னு சொல்றப்ப இந்த கடகராசிக்காரங்களை சொல்லலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒரு சப்போர்ட் பண்றது, ஒரு மனதாபிமானத்தோடு செயல்படுறது. இப்போ பார்த்தோம்னா ஒரு தாய் குணாவசியத்தில் இருக்கிறவங்க பார்த்தோம்னா அவங்க பசங்களும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க, அதே அடுத்த வீட்டு பசங்களும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. இப்போ அதுக்கு என்ன குணம்ச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட தாய்மையோட குணாவசியம் தான் சொல்கிறோம். அவங்கள தாங்கி எந்த அளவுக்கு பாதுகாப்பு, எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி 10 மாதம் கருவில் சுமந்து அவங்களுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன வேணான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்புல எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு மிகையான ஒரு ஒரு குணாம்சின்னு சொன்னோம், அது தாயே சொல்லலாம். அப்போ பார்த்தோம்னா அந்த குணாம்சியங்கள் பொருந்தக்கூடிய ராசின்னு சொல்றப்ப இந்த கடகராசி சொல்லலாம். ஏன்னா காலபுருஷ சக்கரத்தின்படி 4வது ராசி தாயோட குணாம்சியங்கள் பொருந்திய ராசி. தாய் குணாவத்தியத்துக்கு தகுந்த ஒரு கோச்சார கிரகமான சந்திரன். அப்ப அவரோட வீட்டு அதிபதியே கடகராசியா வராங்க. அப்ப அவங்களோட குணாம்சியங்கள் எந்த அளவுக்கு இருக்கும்? ரொம்ப ரொம்ப
ஒரு அட்ராக்டிவாக, ஒரு சமுதாயத்தில் எல்லாத்து மேலேயும் ஒரு நல்ல கண்ணோட்டத்தோட, நல்ல இரக்க குணத்தோட, நல்ல மனிதாபிமானத்தோட செயல்படக்கூடிய ராசி. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்து ஒரு ஒரு பிரச்சனைகளாக வர 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 வந்து பார்த்தோம்னா எதை பார்த்தாலும் எதிர்ப்பு ஏற்படுறது, இந்த வெறுப்பான விஷயங்கள் கொடுக்கறது, இப்போ எதிர்ப்பான ஒரு விஷயங்களை செயல்படுறது, யாரை பார்த்தாலும் ஒரு கோபம் வர்றது, இந்த விதமான சூழல்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கறதே அவங்க நேர காலங்கள் மட்டும்தான், அவங்களோட குணாதிசயங்கள் கிடையாது. அப்போ அதுக்கு இன்னைக்கு அஷ்டம் சனியும் ஒரு காரணம். அந்த அஷ்டம் சனியும் வந்து பார்த்தோம்னா அதை தாண்டி உங்களோட அஷ்டம் சனியாக இருக்கக்கூடிய இடத்துல கும்ப ராசியில வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த பயிற்சியாய் உட்காரக்கூடிய கிரகங்கள். அப்போ வந்து பார்த்தோம்னா உங்களோட வீட்டுக்கு சனி வர போறாரு, புதன் வர போறாரு, சுக்கிரன் வர போறாரு. அப்போ இவங்க எல்லாமே சேர்ந்து பாவகாதிபதிக்கு எதனாச்சும் ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு டைமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு 7ல செவ்வாய் போய் உட்காந்துடுறாரு. அந்த செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதும் வந்து பார்த்தோம்னா ஒரு உச்ச வலிமையில உட்கார்ந்துருக்கிறார். ஒரே ஒரு விதமான சப்போர்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த செவ்வாய் உச்சத்துல 7ஆம் பாவத்துல போய் உட்கார்றாரு. அப்போ வந்து ஒரு கலத்தர ரீதியா கணவருக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் சொல்லி இந்த விதமான சப்போர்ட் ரீதியான பலம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா உங்களை யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப இந்த விதமான சப்போர்ட் மட்டும்தான் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப அட்ராக்ஷன் ஏற்படுத்துறதுக்கும், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தெம்பு வர்றதுக்கும், இது வந்து உங்க குடும்ப சூழ்நிலையில ஏற்படக்கூடிய ஒரு ராசி மட்டும்தான் சொல்லுவேனே தவிர மிச்ச ரீதியான பாவகம்லாம் சொல்ல முடியாது. அப்ப இது ரீதியான சப்போர்ட்ல ஏதாச்சும் ஒரு சிக்கல் வரல அப்படின்னு சொன்னோம்னாவே நம்மளுக்கு சூப்பரான ஒரு அட்ராக்ஷனான டைமா இருக்கும். அதை தவிர்த்து இன்னைக்கு அதே 8ஆம் பாவத்துல வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு சுக்கிரன் போய் உட்கார்றாரு, சனி போய் உட்கார்றாரு அப்படின்னு சொன்னா வெளியில எந்த பிரச்சனைகள் வேணாலும் வரலாம். இதே வந்து பார்த்தோம்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு கணவருக்கு கடகராசியா இருக்கிறாங்க, இப்போ மனைவி பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலோ, இல்லை அதே வந்து பார்த்தோம்னா மனைவிக்கு கடகராசியா இருக்கு, ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாலோ நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இருக்கிற நேர காலங்கள் நீங்க தான் அவங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருக்கும். அந்த சப்போர்ட் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா இல்லை அப்படின்னா ரொம்ப பின்னடைவாயிருவாங்க. அவங்களோட மைண்டோட டிப்ரெஷன் ரொம்ப அது ஹைக் ஆயிடும். அப்படி ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அடுத்த கட்ட முடிவுக்கு போக முடியாது. தவறுதலா எதனாச்சும் முடிவுகள் எடுக்கிறதுக்கான சூழல்கள் ஆயிரும். அதே உங்களுக்கு 9ஆம் பாவத்துல வந்து பார்த்தோம்னா ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த விதமான இடத்துல வந்து புதன் இந்த மாசம் கடைசியில் 25ஆம் தேதி உங்களுக்கு பயிற்சியா உட்கார்றப்ப வந்து பார்த்தோம்னா அதுல ஒரு சில டீவியேஷன்ஸ் உண்டு, பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான பாதகம் உண்டு. சொந்த பந்தங்கள் இடையே, இல்ல முன்னோர்கள், நம்மளோட அப்பா அம்மா, இந்த மாதிரி விஷயத்துல எதனாச்சும் ஒரு உடல்நிலை சரியில்லாம போகிறது, எதனாச்சும் ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படுறது, உங்களுக்குள்ளார ஏதாச்சும் பிரிவினைகள் ஏற்படுறது, இந்த விதமான சூழல்கள் அமைச்சு கொடுக்கக்கூடிய டைம். அதுவே 10ஆம் பாவத்துல குரு உட்கார்ந்துருக்கிறாருங்க. உங்க ராசிக்கு சுபரான குரு வந்து 10ல உட்கார்ந்துருக்கிறாரு. அவரும் நல்ல விதமான வலிமையில உட்கார்ந்துருக்கிறாரு, வக்கர நிவர்த்தியா உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு கையில ஒரு 5 10 நமக்கு பணம் இருந்துருச்சு, இப்ப யார்கிட்டையும் கடன் வாங்கல, இருக்கிறது தக்க நான் செலவினங்கள் செய்யறேன் அப்படின்னு சொன்னோம்னா யாரா இருந்தாலும் ஓகேங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கே பிரச்சனை இருந்துச்சு, இன்னைக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஓரளவுக்கு இன்னைக்கு ஃபினான்ஷியல் வைஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய டைம் குரு கொடுத்துட்றாரு. அப்ப அந்த குரு கொடுக்கக்கூடிய டயத்துல வந்து பார்த்தோம்னா எதனாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது சமாளிச்சுக்கலாம். அந்த சமாளிக்கக்கூடிய டைமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அந்த மாசம் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயங்கள் என்னன்னா 8ஆம் பாவத்துல உட்காந்துருக்கிற சனி இன்னைக்கு அஷ்டம் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதம் நம்மளுக்கு ரொம்ப சீரியஸா வேலை செய்யும். அந்த வேலை செய்யறது வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு களத்தர ரீதியான பிரச்சனைகள் சொல்றது. இப்ப வந்து செவ்வாய் 7ல உட்காந்துருக்கிறாரு. அந்த 7ல உட்காந்து உச்ச வலிமையில உட்காந்துருக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் களத்திர காரகாதிபதியான சுக்கிரன் வந்து சனி கூட போய் உட்கார போறாருங்க. அவங்க 2 பேர் இணையறப்ப வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு பங்கப்படுறது, அவமானப்படுறது, இல்ல வெளியே உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எதனாச்சும் ஒரு வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் பண்ணிக்கிறது, கணவன் மனைவிக்குள்ளார வந்து பார்த்தோம்னா ஏறுமறையான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம சண்டை போட்டுக்கிறதுக்கு, சச்சரவு பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுக்கும். இதை மட்டும் இல்லை, இதை மட்டும் நீங்க வந்து கணவனுக்கு மேலேயோ மனைவி மேலேயோ நல்லா நம்பிக்கையான ஒரு பலத்தோட இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த நேர காலங்கள் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனையோ பிரிவினங்களோ ஏற்படுத்தக்கூடிய டைம் கிடையாது. ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தோம்னா இந்த களத்தர ரீதியான பிரச்சனைகள், களத்தர ஸ்தானம் சனியும் சவுக்கரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது நம்மளுக்கு பெரிய விதமான பாதிப்பு கொடுக்கும். மேக்சிமம் இந்த விதமான கிரக நிலையில இன்னைக்கு மேரேஜ் ஆனவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா இது மட்டும் கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த விலகி இருந்துக்கிட்டீங்கன்னாவே இந்த மாதம் சூப்பரான மாதமா உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.